வணக்கம். அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2500 கோடி வரை தமிழகத்திற்கு இழப்பீடை ஏற்படுத்தும் விதமாகத்தான் செய்திருக்கிறார். மெக்சிகோவிலும் சரி, சிகாகோவிலும் சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு திரளான கூட்டங்கள் வந்ததாக தமிழக மக்களை ஏமாற்றும் விதமாகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருப்பதாக உண்மையான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளவு செல்வாக்கா, இவ்வளவு ஆதரவா என்று பார்க்குமேயானால் நிச்சயமாக கிடையாது. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வருகை தருவதற்கு முன்பாக தமிழர்களுக்கு உத்தரவுகளையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தமிழர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் தனிப்பட்ட தமிழகத்தில் உள்ள அவர்களது உரிமம் ரத்து செய்யக்கூடும் என்ற தகவலை சுட்டிக்காட்டிதான் தமிழர்கள் உடனடியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் தெரிய வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக இவர்கள் வரவில்லை, அவர்களது உரிமம் ரத்துவிட செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வந்திருப்பதாக தற்பொழுது இணையதளங்களில் வைரலான செய்தியாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில்தான் இவர்கள் 200 ரூபாயை கொடுத்து ஆட்களை சேர்ப்பார்கள். ஆனால் அமெரிக்காவிற்கு சென்றும் அதை அப்படியே மாற்றாமல் செய்து வருவது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் மக்களிடையே பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை பெறுவதற்காக 17 நாட்கள் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ஆனால் தற்பொழுது வரை 2500 கோடி முதலீடுகளை பெற்றதாகவும் அதில் 950 கோடி மட்டும்தான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் கோயம்புத்தூரில் அதற்கான பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே அதிமுகவின் ஆட்சியில் 4வது இடத்தில் இருந்த தமிழகம் தற்பொழுது முதலீடுகள் பெறுவதில் தமிழகம் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் வருடத்திற்கு 2 முறை செய்து வருகிறார். ஆனாலும் எதற்காக 4வது இடத்தில் இருந்து 2வது இடத்திற்கு தானே செல்ல வேண்டும்? ஆனால் 4வது இடத்தில் இருந்து 6வது இடத்திற்கு செல்வதற்கு என்ன காரணம்? முதலீடு செய்வதற்காக செல்கிறாரா அல்லது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிறாரா என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழுக்க மக்களை ஏமாற்றும் விதமாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் பித்தலாட்டத்தை தான் செய்து வருவதாக கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 3000 கோடி வரை ஏமாற்றி வருவதாகவும் இதனால் தமிழக மக்களது வரி பணத்தை தான் ஏமாற்றி வருவதாகவும் கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றி பிரான்சில் என்ன செய்தாரோ அதை தான் அமெரிக்காவில் செய்ய போகிறார் என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.